காய்ஸ், நீங்கள் எல்லாரும் முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன விஷயங்கிறத முழுசாக சொல்கிறேன். நல்ல வேடா இந்த ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரியான ஒரு விஷயம் இந்தியாவில் கிடையாதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறப்ப இன்ஸ்டாகிராம் பக்கம் போனீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் அப்படின்ற பேர்ல இதே மாதிரியான ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கு. இதை பண்றது யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க டிவில பார்த்த முகங்களா இருக்கலாம், சீரியல்ல பார்த்த முகங்களா இருக்கலாம், டிவி ஷோஸ்ல பார்த்த முகங்களா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லயே பார்த்த முகங்களா இருக்கலாம். அவங்க எக்ஸ்க்ளூசிவ் கான்டென்ட் அப்படின்ற பேர்ல கேவலமான கண்டென்ட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்றீங்க அப்படின்னு இந்த விஷயத்தை கண்டிச்சு யூடியூப்ல வீடியோ போட்டா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. இந்த காப்பிரைட் டூல் இன்னும் எத்தனை பேர் கையில போய் என்ன மாதிரியான அபியூஸ் பண்ண போட போகுதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் இன்னைக்கு மிஸ்டர் கேக்கு அப்புறம் இன்னும் சில சான்ஸுக்கு நடக்குது. நாளைக்கு வேற மாதிரி ஒரு விஷயத்தினால எனக்கும் கூட நடக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்க கிரியேட்டர் உங்களுக்கும் நடக்கலாம். சோ இந்த விஷயத்தை பத்தி கிரியேட்டர்ஸ் பேசணும், பாக்குற மக்கள்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடணும்ன்றத நான் சொல்லிடுறேன். 10 மணிக்கு பார்த்தா லைவ் ஒரு மாதிரி ஓடுது, ராத்திரி 10 மணிக்கு பார்த்தா அப்ப வேற மாதிரி லைவ் ஓடுது. அதுலயும் காசை கொடுத்தீங்கன்னா இன்னும் வேற மாதிரி லைவ் உங்களால பார்க்க முடியும். இது எல்லாமே யூடியூப்ல ஓப்பனா நடந்துகிட்டு இருக்கு. சோ கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் இந்த மாதிரி நடக்கிற விஷயம் நீங்க கவனிக்கணும். இப்படி பண்ற ஆட்கள் மேல நீங்க ஆக்ஷனும் எடுக்கணும் அப்படின்றத ஏன் சார்பாகவும் என்னோட 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த வீடியோ எனக்கு நடுவில் வந்துச்சு. இந்த ப்ரோவோட வீடியோவை நான் பார்த்ததில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்து இந்த வீடியோவை கண்டென்ட்டாகவே க்ரியேட் பண்ணி போடணும்னு சொல்லிட்டு தான் சரி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு வியூஸ் அந்த அளவுக்கு நான் நினச்ச அளவுக்கு இல்லை. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்கள் நிறையா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா இதனால் அந்த சேனல் பேன் செய்யப்படலாம், அந்தமாரி அதை தடுக்கப்படலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பட் இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு அவ்வளோவா ஒரு சப்போர்ட் எதுவுமே கிடைக்கல. நம்ம மற்ற வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் ஏன் 6 மில்லியன் 7 மில்லியன் கூட போகுது. அந்த அளவுக்கெல்லாம் வியூஸ் கொடுக்க முடியுது நம்மளால். ஏன் இந்தமாரி வீடியோஸ்க்கெல்லாம் அந்தமாரி சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுன்னா நான் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சப்போர்ட்டை கொடுங்க. தயவு செஞ்சு அவருக்காகவாவது இந்த மெசேஜ் போய் அந்த ஒரு சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு போய் சேர்கிற வரைக்கும் இந்த வீடியோவை எப்படியாவது ஷேர் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ.